எத்தனையோ இளம் விதவைகளை உண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ இளைஞர்களும், எத்தனையோ குடும்பத்தினம் இன்று நடுத்தருக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. நீங்க அண்ணாதுரை பத்தி திமுக கட்சி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலன்றது ஒரு உள்ளபடியே ஒரு வருத்தம் சார். ஏனென்றால் கார் என்பது லட்சியம்ன்ற வார்த்தையை சொல்லும்போது, இந்த லட்சியம் என்ற சொல்ல வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவர் யார் என்று பார்த்தால் சி. என். அண்ணாதுரை அவர்கள். அவர்களும் அந்த இடத்தில் சொல்றாரு. ஒரு ரூபாய்க்கு ஒரு படி நிச்சயம், 3 படி லட்சியம்ன்ற வார்த்தை வந்து அப்போ இருந்த எமர்ஜென்சி பீரியட் அந்த சிச்சுவேஷன் டைம்ல அவ்வளோ ஒரு பேசும் பொருளா இருந்தது. அண்ணாதுரை வெல்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அந்த ஒரு மெயின் அந்த ஒரு மேனிஃபெஸ்டோல அந்த ஒரு டயலாக் மட்டும் தான் சார். அப்படி இருக்கும் தருவாயில் நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்கன்னும் போது யோசிக்க வைக்குது சார். நீங்க உண்மையிலேயே வந்து திமுகவ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்களோ மேனிஃபெஸ்டோல அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. சாத்தியமில்லாத விஷயம் சார். எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் பைக் என்பது சாத்தியமில்லாத விஷயம். அதுக்கான ஆக்ஷன் பிளான் நீங்க குடுப்பேன். எப்படி எப்படிலாம் கொண்டு வர போறேன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனால் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக்சுவல்ஸ் பேசணும் சார் நம்ப. நீங்க உண்மையிலே இன்னொரு பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். நாங்க வந்து நெசவாளர்களோடும், விவசாயிகளோடும், மீனவர்களோடும், அரசு துறையில இருக்க முக்கிய நபர்களோடும் கலந்துரையாடிட்டு டெவலப்மெண்ட்டுக்காக கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் ஷேப் பண்ணுவோம்னு சொன்னீங்க சார். அதோட ஒரு பத்திரிகையாளர் கூட வச்சுக்கோங்க சார். நீங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட எந்த வகையான ஒப்பீனியன்ஸ் கேட்குறீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. தெரியல உண்மையிலும்படி. ஏனென்றால் அடியேன் வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு 2 முறை நான் பேசி உண்டு. ஏன்னா எதனா ஒரு விஷயம்னா கலைஞர் அவர்கள் ஃபோன் பண்ணுவாருங்க. பத்திரிகையாளர் ஏன்டா இந்த மாதிரி நியூஸ் போடுறீங்க? என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர் தான் கலைஞர் அவர்கள். ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவ்வளவுதான். காலங்காத்தால இவங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்து அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் இதுல இந்த பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு கேஸ் ஷார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. இதே தான் கலைஞர் அவர்களும் பண்ணாங்க. 2 பேரும் பத்திரிகையாளரோட இன்டாக்டா இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் இன்டாக்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. எடப்பாடி அவர்கள் ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எந்த முதல்வருமே அவ்வளோ ஒரு பத்திரிகையாளரோட க்ளோஸ் கான்டாக்ட் கிடையாது. இப்போ இருக்க பத்திரிகையாளர் சங்கம் நம்ம ரீசெண்டா 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு அடிமை மாதிரி செயல்படுறாங்கன்ற விஷயத்தை நம்ம எல்லா ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளபடி அது வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் திரு விஜய் அவர்கள் இனியாவது நீங்க எல்லாரோட ஒப்பீனியன் கேளுங்க. நேர்மையான பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஹேண்ட் பிக் பண்ணி அவங்க கிட்ட சில ஒப்பீனியன்ஸ் கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் என்பது என்னோட பார்வையா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த விஷயத்த வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும் சொல்ல சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டது. ஏனென்றால் இவங்க எல்லாம் எமர்ஜிங் லீடர்ஸ். நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒப்பீனியன் கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு. ஏன்னா ஒரு தொண்டன் கடை கொட்டு தொண்டன் ஆகட்டும், பொதுமக்களோட அடுத்த ஓட் பேங்கர்ஸ் அதாவது ஜென்சி கிட்ஸ் இவங்க எல்லாத்தோட ஃபுல்லா நல்லா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் தான். என்னென்ன விஷயங்கள் கரெக்டா மோப்பம் பிடித்து நல்ல விஷயங்களை நல்லபடியா சொல்லுவார்கள். தவறான விஷயங்களை எப்படியாவது பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதனால இந்த அடுத்து வரக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளமானது விஜய் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், சகோதரர் உதய ஆகட்டும் இவங்க 3 பேரும் பத்திரிகையாளர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் தயவு செய்து கேளுங்க. அண்ட் ப்ளீஸ் ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் வித் தி ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத தாழ்மையாக இங்கே பதிவு பண்றேன். அடுத்து 10வது பாயிண்டா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து மக்கள் பயம் இல்லாமல் போகணும் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணீங்க. ஹேட்ஸ் ஆஃப். குட் தட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் தட் பேசிக் கர்டசி டு அட்ரஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கிரைவன்சஸ். சார் இன்னைக்கு இருக்க நடைமுறை அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து 27 28 மாநிலங்கள் வரைக்கும் நான் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். தேர்தல் நேரத்தில் அடிக்கடி போயிட்டு ஒரு 5-6 மாநிலங்களை கூட இருந்து பார்த்துருக்கேன் சார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுகாதாரத்துறை இவ்வளோ சிறப்பாக இருக்கு. அதை நிறைய இடத்துல நான் பதிவும் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிறப்பாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலையும் நிறைய பிளவுகளும் இருக்கு, நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதை வந்து ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அது எப்படி ஃபைன் டியூன் பண்ணும் அப்படின்றதுக்கு தனியா வந்து அந்த சுகாதாரத்துறைக்கான ஆட்சியர்கள் தனியா இருக்காங்க, அதுக்கான அதிகாரிகள் தனியா இருக்காங்க. நம்ம ரீசெண்டா கூட ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தோம். திரு மாசு அவர்கள் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த சுகாதாரத்துறையில வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து ஃபினால் பாயிண்ட் கையில வச்சுட்டு அடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ப்ளீச்சிங் போர்ட் சைடில் போட்டே போயிட்டு இருக்காரு. பின்னாடி மாசு அவர்கள் வர்றாரு. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. ஃபேக்ட் இதுதான். இன்னைக்கு முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், அமைச்சராகட்டும் ஏதாவது ஒரு பகுதிக்கு போறாங்க, விசிட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துட்டு பக்காவா அந்த நேரத்தில் மட்டும் ரோடு நல்லா சூப்பரா இருக்கும். அங்க இருக்க எந்த வகையான ஸ்மெல் இல்லாம பக்காவா ஒரு என்ன சொல்றாங்க ஒரு சினிமா ஷூட்டிங் பண்ற லெவலுக்கு எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி வேணா வேஷங்கள் வந்து அந்த என்ன சொல்றது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவ்வளோ பக்காவா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சார் நம்மளுடைய அதிகாரிகள். இதே வந்து அண்ணாதுரை காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு விசிட் போவாருங்க. எம்ஜிஆர் காலத்துலயும் அப்படிதான். கக்கன் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க.
திடீர்னு விசிட் போவார், திடீர்னு பிடிச்சி நல்லா கிளிகளும் கிழிப்பார் எல்லாரையும். அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க நம்ம தமிழகத்துல. இப்போ எப்படியாவது இந்த அமைச்சர் இந்த டேட்ல வரப்போறாரு, இந்த இந்த டைம்ல வரப்போறாருன்னு சொல்லி நியூஸ் தெரிஞ்சு அட்வான்ஸா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜிஹெச்லயே ஆகட்டும், சென்னை ஜிஹெச் ஆகட்டும், தமிழ்நாடு முழுக்க இருக்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாருங்க, எலி இல்லாத ரூம் கிடையாதுங்க. எந்த ரூம்ல வேணா போய் பாருங்க, கம்பல்சரி எலின்றது டிஃபால்ட்டா இருக்கு. ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இரவு நேரங்கள்ல மக்களோட தெருநாய் அங்க இருக்கக்கூடிய நாய்களும் படுத்து தான் இருக்கு, பூனைகள் இருக்கு, எலிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? நம்ம எல்லா ஹால்லயும் சிசிடிவி வேற வச்சிருக்கோம் சார். இவ்ளோ வச்சிருந்தும் அந்த சுகாதாரத்துறை சிறப்பட செயல்பட மாட்டேன்து. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பேசியிருக்கணும். என்னோட எதிர்பார்ப்பு சார். இன்னொரு விஷயம் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஃபிலிம். நீங்க சமந்தா மேடமோட சமந்தான்றவங்களோட நடிச்சிருந்தீங்க ஒரு படம். அந்த படத்துல வந்து மருத்துவரா நீங்க நடிச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. அதுல வந்து ஒரு இடத்துல நீங்க சொல்லுவீங்க சார், மருத்துவம், கல்வி இலவசமா இருக்கணுன்ற வார்த்தை. உண்மையிலேயே அந்த டயலாக், அந்த கன்டென்ட்லாம் எடுத்து நான் அப்போ சமூக ஊடகங்கள்ல ரொம்ப விஷயமா பேசினேன். விஜய் அவர்கள் ஃபியூச்சர்ல கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இன்று தமிழகத்தில் தேவையானது ஒரு எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு தேவை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தேவை, அதுல மாற்று கருத்து இல்லை. பைக்கு தேவையா அப்படின்னு ரீகன்சிடர் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உடுத்த உடை, உண்ட உணவு, படுக்கை இடம், இந்த 3 விஷயம் அத்தியாவசியம், எல்லாருக்கும் தேவை. அப்படி இருக்கும் தருவாயில் இரண்டாவது அத்தியாவசிய விஷயம் வரும்போது மருத்துவம், கல்வி. ஸோ இன்னைக்கு உங்களோட தொண்டர்களாகட்டும், உங்க மாவட்ட பிரிவுகளுக்கு அனைத்து நபர்களாகட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கு இந்த கல்வி செலவு என்பது மிகப்பெரிய ஒரு சுமை என்பதை விட அழுத்தம் என்று பதிவிடலாம். ஏனென்றால் தன்னோட மனைவியானவள் தன் மகன் இங்குதான் படிக்க வேண்டும், தன் மகள் இங்குதான் படிக்க வேண்டும் என்று இன்சிஸ்ட் பண்றாங்க. ஏன்னா சொசைட்டில அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாதான் நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கும், நம்மளோட ஜென்ரேஷன் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல என்ன பண்றான், ஒவ்வொரு கணவன் அமைச்சிட்டு மனைவியாகட்டும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி அந்த பர்டிகுலர் பள்ளியில வந்து சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி சூழல் இருக்கு. இந்த சூழல் உடைக்கணும்னா மத்திய அரசு கிட்ட ஆல்ரெடி நான் கோரிக்கை வந்து ஒன்று கொடுத்திருந்தேன் சார். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கொண்டு வந்தீங்க, ஒன் நேஷன் ஒன் ஆதார் கொண்டு வந்தீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் கொண்டு வாங்கல அப்படின்ற விஷயத்த நான் ரொம்ப தாழ்மையா நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வர ஒரு பாலிசி அப்படி கொண்டு வரன்றீங்க சார். ஏற்கனவே ஊர்பட்ட எஜுகேஷன் பாலிசி இருக்கு சார். ஏற்கனவே அந்த மாணவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். திரும்ப திரும்ப ஒன்னொன்னா புகுத்துட்டே இருந்தா, ஒரு ஆட்சி மாற்றம் ரொம்ப ஒருத்தன் புகுத்துட்டே இருந்தீங்கன்னா அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க சென்ட்ரலைஸ்டா ஒரே எஜுகேஷன் பாலிசி சார். முதல்ல வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், இது அப்புறம் சிபிஎஸ்சின்னு வந்ததுங்க. இதுதாங்க இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரிக்கு, சமச்சீர் கல்வி மெட்ரிக் ஆயிடுச்சு. இப்போ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அதுக்கு மேல ஒரு சிஎஸ்சி, இந்த மாதிரி ஒரு 5-6 வகையான விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டு ஒவ்வொரு பெற்றோர்கள் வந்து எதில கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 7லேருந்து 8 பள்ளி தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. அந்த 7லேருந்து 8 பள்ளியில சீட்டு வாங்குறதுக்கு 7 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சூழல்ல நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல என்று சொல்வதை விட, தயவு செய்து 1க்கு 2 முறை கல்வியாளர்களோடு பரிசீலனை செய்யுங்கள் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உள்ளபடியே நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதெல்லாம் இன்னொரு டைலாக் நல்லா சொன்னீங்க சார். அது சினிமா டைலாக் மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு திருப்பி ஒரு கேப் விட்டு சினிமாவில் நீங்க விடுற மாதிரி, அது என்ன வந்தான்னு சொல்றது, வரோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, சப்போஸ் தப்பி தவறி வந்தீர்கள் என்றால் தயவு செய்து ஒன் எஜுகேஷன் ஒன் நேஷன் இல்லை ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் அந்த பாலிசியில மத்திய சர்க்காரோட உட்காந்து பேசி நல்லபடியா ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு பிளாட்டான எஜுகேஷனை கொடுங்க. ஏனென்றால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் உபயோகப்படுத்தும் அந்த யூனிஃபார்ம் ஆகட்டும், தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பயன்படுத்தும் யூனிஃபார்ம் ஆகட்டும், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி அந்த இடத்துல படிக்கக்கூடிய மாணவன் யூனிஃபார்ம், இது மூணுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் உள்ளபடியே பார்க்கும்போது நான் சிறு வயசுல இருக்கும்போது அந்த சிபிஎஸ்சி பையன் போற யூனிஃபார்ம், அந்த காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஈர்ப்பு இருக்கும். அதெல்லாம் வேணாம் சார், நம்ம காலத்தோட போயிட்டு இனிமேல் வரக்கூடிய பல பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து பிளாட்டா ஒரே யூனிஃபார்ம். ஏற்றத்தாழ்வு தயவு செய்து அந்த சீருடையில இருந்து கொண்டு வரணும் சார். அதுக்கான முன்னெடுப்பு எவனா ஒருத்தன் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாமரன்னு எதிர்பார்க்கிறான் சார். அந்த ஒரு முன்னெடுப்பு நீங்களா வையுங்களேன்.
ஏனென்றால் அது நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அந்த வயதிலிருந்து இன்று வயது வரைக்கும் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த சூழலிலும் இருக்கும் அல்லவா? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் இன்று கூட செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிறார்கள் சார் ரோட்டில். அப்படி இருக்கும் தருவாயில் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் சிஸ்டம் இஸ் ஃப்ரீ ஃபார் என்டையர் தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க சார். தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால். சட்ட ஒழுங்கு சார், சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க சூப்பரா பேசுனீங்க சார். நல்ல விஷயம் சார். அது கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ட பத்தியும் பேசுனீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்ட பத்திலாம் பேசுனீங்க. சார், உங்களோட பார்வைக்கு நேத்து சமூக ஊடகங்கள்ல அந்த நீங்க வந்து அந்த காஞ்சிபுரம் வந்து போன காணொளிலாம் போட்டாங்க சார். அதுல வந்து உங்களுடைய பவுன்சர் ஒருத்தர் வந்து அங்க நீங்க கார் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வரான். அவன வந்து லாபகமா இடது கையால அ இடது கையோ, வலது கையோ அப்படி அந்த கழுத்த புடிச்சு திருப்பி திருப்பி தள்ளி விடுறான். அதனால பேலன்ஸ் பண்ணி அதால நின்னுட்டான் சார். ஆக்சுவலா வந்து பைலா படி அந்த பவுன்சர் மேல கேஸ் போடுறதுக்கு சட்டம்ல ஆப்ஷன் இருக்கு. இதுவரைக்கும் யாரும் கேஸ் போடல சார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சேனல்ல அந்த பார்த்துட்டு இருக்கேன். கீழ வந்து ஒரே ஒரு சகோதரர் கீழ போட்டிருக்காரு. சட்ட ஒழுங்கை பத்தி சூப்பரா பேசுனீங்க. நீங்க வந்த அந்த காரோட பேரணியிலே வந்து உங்களுடைய பவுன்சரே வந்து ஒருத்தர தூக்கி அப்படி தள்ளி போடுறாரு சார். இதுதான் சட்ட ஒழுங்கா? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவன் யாருன்னு தெரியல அந்த போட்ட அந்த சகோதரர். உண்மையிலே தேங்க்ஸ் சகோதரா. அந்த ஒரு எழுத்து பதிவு நான் அது பார்த்ததுக்கப்புறம் திருப்பி அந்த வீடியோ நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். தெளிவா இருக்கு சார். ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுடைய பவுன்சரே இந்த மாரி பண்றாரு. சார், சட்ட ஒழுங்கு எவ்வளோ முக்கியம்னா, நீங்க ஒரு தலைவனா வந்து பெண்களும், குழந்தைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் மீறி பெண்களும், குழந்தைகளும் வராங்க. உங்க மேல ப்ளேம் பண்ணதுக்கு எந்த வகையான இதுவும் கிடையாது சார். ஆனாலும் 1க்கு 10 முறை சொல்லியும் கூட பெண்கள், குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அதுவும் ஒரு 2 பெண்மணி 4 குழந்தைகள கூட்டு வந்து, இங்க விஜய் அண்ணா பாதுகாப்பு குடுப்பார் நம்பிக்கையில வரோம்ன்னு சொல்லி பேட்டி குடுக்குறாங்க. சார், இதுக்கு தான் சார் ஒருத்தன் உங்க தொண்டர்கள பார்த்து தற்குறின்னு சொல்றான். யாரோ ஒரு சிலரால் அ ஏற்படக்கூடிய அல்லது ஒரு சிலரால் செய்த தவறுகளால், இல்ல சொல்லும் வார்த்தைகளால் தான் இந்த தற்குறி என்ற சொல் வந்து வர ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் உதய் அவர்கள் கூட அந்த வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா டி.கே. சிலம்பரசன் நேத்து டிஃபெண்ட் பண்ணி பேசினாரு. என்னன்னா, தற்குறின்ற வார்த்தை வந்து தாவேகா தொண்டர்கள பத்தி நாங்க பேசவே இல்ல அப்படின்னு சொன்னாரு. என்ன சார், நீங்க மூடி மறைச்சு பேசினாலும், இது நீங்க இவங்கள தான் மீன் பண்றீங்க அது எல்லாருக்கும் தெரியாதா சார்? டி.கே. சார், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காதீங்க சார். போதும் சார். மக்கள் எல்லாரும் திமுகனா எப்படி, அதிமுகனா எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சார். அதால நான் திமுக வந்து அதுக்குன்னு டைரக்ட்டா ஃபுல்லா இவ்வளவு நேரம் ஃபுல்லா திமுக மட்டும் தான் சார்ஜ் பண்ண நீங்க நினைக்கலாம். இல்ல. எனக்கு திமுக இன்னும் நல்லா செஞ்சு இருக்கணும். ஏன் செய்யாம விட்டாங்கன்ற ஆதங்கம் இருக்கு. அந்த வாரிசு அரசியல்ல இருந்து வெளிய வந்து ஏன்னா இன்னொரு வந்து விஜய் அவர்கள் பதிவு பண்ணாரு. "சங்கர மடமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாரு. பாயிண்ட். அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது அந்த சங்கர மடத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் காஞ்சி சங்கர மடம் என்பது பெரியவா ஒருத்தர் இருப்பார். அவர் கீழ ஒருத்தர், அதுக்கப்புறம் சின்னவர் ஒருத்தர் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பீரியட் பீரியட் முடியும்போது அடுத்தவர் வந்து இது பண்ணும். ஆனா அவங்களோட தத்து பிள்ளையா, இல்ல வளர்ப்பு பிள்ளையா பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிடையாது. அந்த மடத்துக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் தே வொர்க் ஆன் தி ஸ்டாண்ட் பாலிசி. அந்த பாலிசி மேக்கிங். அந்த மாதிரி வந்து கலைஞர் அவர்கள் அப்பயே சொன்னார் தெளிவா. இது ஒண்ணும் சங்கர மடம் அல்ல. ஏனென்றால் அப்போது அவர்கள் குடும்பத்தில் மு.க. அழகிரி அவர்கள் மீதும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ பேஸ் பண்ணி, அதுக்காக அன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இஃப் ஐ அம் நாட் ராங் 2006 டூ 9ல இருக்கும். 2006 டூ 10 நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் அந்த ஒரு வார்த்தைய அவர் யூஸ் பண்ணார். அத வந்து விஜய் அவர்கள் ஹைலைட் பண்ணி நேத்து மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஏன் அதனால பேசினார்ன்றத நீங்க விஜய் அவர்கள் தான் டிஃபெண்ட் பண்ணணும். அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் கலைஞர் அவர்கள் யூஸ் பண்ண அந்த பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. அப்ப தெளிவா சொன்னாரு. இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ அதால யார் வேணாலும் வந்து தலைவனா வரலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் வரல. அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவருக்கு பேக்கப் எல்லாம் இருந்தாலுமே கூட கலைஞர் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் அவர் தூக்கி டெப்டி சிஎம் போடல. இப்போ உதயா கிடைச்ச மாதிரி. ஆனால் அவ்வளோ டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கினார். அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுன்றது உள்ளபடியே சரியா என்பதை விஜய் அவர்கள் கன்சிடர் பண்ணும். தாவேகா தொண்டர்கள் ஒன்றும் தற்குறி கிடையாது. ஆச்சரியக்குறி, அறிகுறி, வெற்றியின் அறிகுறி அப்படிலாம் பேசுங்க. சார், வெரி குட் சார். சூப்பர் சார். நீங்க உங்க தொண்டர்களுக்கு கரெக்ட்டா பேக்கப் பண்ணி கரெக்ட்டா கொண்டு போறீங்க. ஆனால் அட் தி சேம் டைம் இப்போ உங்க தொண்டர்களுக்கு அந்த எஸ்ஐஆர் விஷயமா உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது இல்ல. அவன் ஜென்சி கிட்ஸ் இல்ல. நார்மல் தாவேகா தொண்டர்களுக்கு போதுமான அளவு எஸ்ஐஆர்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்லுக்கோ, இல்ல சப்மிஷனுக்கோ, இல்ல ஆன்லைன் ஃபில்லிங்க்கோ ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கிறது இல்ல அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காவே இங்க வைக்கிறேன் சார். அ அந்த தற்கூரி விஷயத்த பத்தி சகோதரர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து மேடையில அந்த பவள விழா தான் நினைக்கிறேன். அதுல வந்து பேசினாரு. அதுல பேசும்போது ரொம்ப சூப்பரா ஒரு வார்த்தைய பதிவு பண்றாருங்க. ஏன்னா எழிலன் மேல வந்து நெறைய விஷயங்கள் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அந்த திராவிட சிந்தனையாளர், திராவிட சித்தாந்தவாதி.
அவர் வந்து அந்த தற்கூறின்ற சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த இளைஞர்களுக்கு நாம வந்து அறிவுரை கொடுக்க தவறி விட்டோம். அதனால தான் இந்த மாதிரி நடிகர் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க. ஸோ நான் வந்து இந்த விஷயத்துல நடிகர் பின்னாடி சுத்துறேன் அந்த மாதிரி சார்ஜ் வைக்கலங்க. ஒவ்வொரு இளைஞருக்கும் 18 வயசு, 17 வயசு கிட்ட வரானா, அவனுக்கு நாட்டுப்பற்று என்னன்றத சொல்லிக் கொடுக்கும். மொழிப்பற்று எவ்வளோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திணிப்பா நடக்குதோ, அதே மாதிரி நாட்டுப்பற்றும் இந்த சூழல்ல திணிக்க வேண்டிய சூழல் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். அப்படி தள்ளப்பட்டு எது நமக்கு தேவை? நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேர பிள்ளைகள் வளர்றதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள்? அதுக்கு எந்த தலைவன் வந்தா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்ற எஜுகேஷன் வந்து இட்ஸ் அ பிரைமரி எஜுகேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இட்ஸ் அ பிரைமரி எஜுகேஷன் டூ செலக்ட் தி லீடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எதர் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் இட் ஹேஸ் டு பி டீச்ட் அப்படின்றது என்னோட பார்வையா இருக்கு சார். ஏனென்றால் இது வந்து அவனுக்கு போதுமான அளவுக்கு சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் அவன் வந்து தான் தலைவன் யாருன்னு தெரியாம சினிமாவில் இருக்கவங்களே தலைவனா எடுத்து அஃப்கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம். நான் வேணாம் சொல்ல விஜய் தலைவனா எடுத்துக்கிட்டோம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லைங்க. ஆனால் அந்த பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு நபர் வந்து எனக்கு தலைவனா இருந்தா, இந்த நபர் மூலம் தமிழகத்துக்கு, இல்ல என் குடும்பத்திற்கு, என்னை சுற்றியுள்ள நபர்களுக்கு இவ்வளவு மாற்றம் ஏற்படும்ன்றத அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இண்டிவிஜுவல் எவாலுவேஷன், இண்டிவிஜுவல் நாலேட்ஜ் அது வந்து புகுத்தணும்னா கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு விழிப்புணர்வ புகுத்த வேண்டியது அரசின் கடமை. ஸோ அத வந்து ரொம்ப சாமர்த்தியமா, சாணக்கியத்தனமா எழிலன் அவர்கள் சொன்னாரு. உள்ளபடியே எழிலன் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நல்லா தெரியும் எனக்கு. அ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருக்கும். திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், ஏனைய அனைத்து கட்சிகள் ஆகட்டும். மக்களுக்கு ஒரு இளைஞர் 16, 18 வயசு வரான். இப்ப சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து அந்த டிஃபென்ஸ் ட்ரெய்னிங் சொல்லிக் குடுக்குறாங்க. 16 டூ 17 இயர்ஸ் வரும்போது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பசங்க வராங்க. ஆண் பிள்ளையாகட்டும், பெண் பிள்ளையாகட்டும் வராங்கன்னும்போது, அவங்களுக்கான ஒரு அ தேசிய சிந்தனையோடு, மொழிப்பற்றோடு, அ குடும்பப்பற்றோடு அந்த விஷயங்கள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அட்லீஸ்ட் வீக்லி 2 ஹவர்ஸ் கிளாஸ் மாரி, இல்ல செஷன் மாரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மூலியமா பண்ணால் நல்லா இருக்கும் என்பது என்னோட பார்வையா இருக்கு. கடைசியா திரு விஜய் அவர்கள் சொன்னது, இந்த நண்பா, நண்பி அப்படின்ற வார்த்தை விஜய் அவர்கள் அந்த நண்பா, நண்பின்ற பேசின விஷயம் டயலாக் ஆகட்டும், சினிமால நெறைய டயலாக்ஸ்லாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாத்தோட இப்போ எல்லா மேடைகள்ல நண்பா, நண்பின்னு பேசுறது ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. சார் அந்த நண்பா, நண்பி உங்கள நம்பி இருக்காங்க சார். நம்பி வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு இதர கட்சிகள் மூலமா வந்து எந்த பாதிப்பும் கடவுள் புண்ணியத்துல இதுவரைக்கும் வரல, இனிமேலும் வராது. அது என்னால வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏனென்றால் இதர கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ரைட்டு. இவங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. லெட் தெம் கம் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் 2026 உங்களுக்கு வெற்றி வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்புறீங்க. உள்ளபடியே பார்க்கலாம். கடவுள் அதற்கு பதில் சொல்லுவார். மக்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அட் த சேம் டைம் 2026 வலுவான கூட்டணி இல்லை என்றால் திமுகவை யார் நினைத்தாலும் வீழ்த்த முடியாது என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் திமுக ஆதரவாளர் நீங்க நினைச்சாலும் சரி கவலைப்பட போறதில்ல. திமுக மாதிரி தேர்தல் அரசியல எவனாலும் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு எஸ்ஐஆர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் திமுக காரன் பண்ணிட்டு இருக்கான்றது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்து கண்கூட பார்த்து பிளேம் வைக்கிறாங்க. வச்சாலுமே கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல நான் முதலே ஒரு 2, 3 தடவை சொல்லிட்டேன். எஸ்ஐஆருக்கு தாவேக்காக ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். இந்த சூழல்ல 2026 பெண்களை நம்பியும், இளைஞர்களை நம்பியும் உங்களுடைய டிராவல் இருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல நீங்க காணொலி போட்டா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு சார். 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்களையோ, ஏனைய பொதுமக்களையோ சந்திப்பது கிடையாது. நீங்கள் வரும்போது மட்டுமே திமுகல எப்படி ஒரு அமைச்சர் வராருன்னா, அதுக்கு முன்னாடி போய் டிராமா நடக்கும். அதே மாதிரி டிராமா தான் உங்க முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. நீங்களும் திமுகவும் மாற்று கிடையாது அப்படின்றத உள்ளபடியே நான் தெளிவா இங்க பதிவு பண்றேன். இதனால் தொண்டர்கள் கோவப்பட்டாலோ, இல்ல வருத்தப்பட்டாலோ நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். 2026 வெற்றி வாகை சூழ வேண்டும் என்றால், நீங்கள் 1க்கு 2 முறை உங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகளை பரிசீலனை செய்ய வேண்டும். அந்த பரிசீலனையானது அனைத்து நபர்களிடம், முக்கிய நபர்களோடு கலந்துரையாடி, ஒரு குறிப்பிட்ட சில நபர் எழுதி கொடுக்குறவங்க மட்டும் தயவு செய்து நம்பி இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 4, 5 பேர் இருக்காங்க பாருங்க. அவங்கள மட்டும் நம்பியே டிராவல் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். எல்லா தரப்பு மக்களோட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க. கேட்டுட்டு தொண்டனுக்கு என்ன தேவை? தொண்டை இன்னைக்கு களத்துல இறங்கி வேலை செய்ய ஏன் யோசிக்கிறான்? முதல்ல மாரி ஸ்பீடா வேலை செய்ய கரூர் இன்சிடென்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எஃபெக்டிவா வேலை செஞ்சதான் தொண்டை. இன்னைக்கு எஃபெக்டிவா வேலை செய்றது இல்ல. ஏன் வேலை செய்றது இல்ல? அதையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணீங்க. நீங்க வரும்போது போகும்போது மட்டும் ஓடுறான், வரான். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாருங்க.
மிச்ச நேரத்துல தொண்டனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு தலைவனா உங்களோட கடமை. 2026 தேர்தல் முடிந்தாலும் கூட பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை என்பதை இதன் மூலம் பதிவு செய்து கொள்கிறேன். அடியனுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட நபரையோ புண்படுத்த வேண்டுமோ இல்லது குறை சொல்ல வேண்டுமோ நோக்கம் கிடையாது. தமிழக மக்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக போய் சேர வேண்டும் என்பது அடியனின் தாழ்மையான பார்வை. நன்றி, வணக்கம்.